ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜு. இன்னைக்கு டைரக்டர் அன்பு இயக்கத்தில் சண்முக பாண்டியன் நடிச்சு ரிலீஸ் ஆன படைத்தலைவன் படத்தோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பழங்குடியினர் கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அருள்தாஸ், முனிஷ்காந்த், யாமினி எல்லாம் அந்த கூட்டத்தில் ஒருத்தங்களாக இருக்காங்க. அங்கே வர ஒரு வில்ல ஆடு மாடு இதெல்லாம் கடத்திட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு போய் நரபலியும் கொடுத்துட்றான். அப்படி இதெல்லாம் தட்டி கேட்குறவங்கள போட்டு தள்ளிடுறான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு பொள்ளாச்சி சேத்துமடையில் ஹீரோ சண்முக பாண்டியனை காட்டுறாங்க. தங்கச்சி இவர் 3 பேர் இருக்கிறாங்க. அப்பாவுக்கு யானை மேலே ஒரு ரொம்ப இஷ்டம். ஒரு யானையை சின்ன வயசுலேருந்தே வளர்த்திட்டு வர்றாரு. சொல்லப்போனால் குடும்பத்தில் 3வது பிள்ளையா நினச்சி அந்த யானையை வளர்த்திட்டு வர்றாரு. இந்த சைடு பார்த்துட்டு இருக்கிற லோக்கல் வில்ல ஒருத்தன் இந்த யானையை வச்சு எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆனால் இவங்க இந்த யானையை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த யானையை எப்படி அபகரிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் சில விஷயம்லாம் பண்ண இந்த வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போக ஜட்ஜு என்ன பண்ணிடுறாரு, இந்த யானையை அரசு காப்பகத்துக்கு அமைச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுறாரு. அப்புறம் அங்கேருந்து எப்படி இந்த யானையை அவங்க மீட்டாங்க. இந்த ஓப்பனிங்கில் சொன்னால ஒரு பழங்குடியினர் மக்கள் இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. கஸ்தூரி ராஜா, சண்முக பாண்டியன், இந்த வில்லனாக வர லோகு, அப்புறம் இந்த சண்முக பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸு, யானை அப்படின்ட்டு எல்லாரும் அவங்களால என்ன முடியுமோ அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் சீன் வந்தப்பெல்லாம் ஓகே, நம்ம இவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், புது ஆக்டர், 2வது படம் தான், சரி ஓரளவுக்கு நல்லா இருக்குது படம், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா போகுது அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தாங்க, அங்கே வச்சாங்க ஆப்பு. எந்த ஒரு சீனுமே யாருக்குமே சரியாக எழுதலை. இந்த செகண்ட் ஹாஃபில் தான் கருடன் ராம் வில்லன் செகண்ட் ஹாஃபில் தான் வராப்புல. அவருக்கும் ஒன்றும் வேலை கிடையாது. அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, அவரும் இவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் அவரும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வில்லனுக்குன்னு ஒரு நல்ல ஸ்டோரி எதுவுமே ரைட் பண்ணல இவங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்தே வில்லன் இப்படி அப்படி வில்லன் இப்படி வில்லன் அப்படின்னு நல்லா காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவன் வில்லன், செகண்ட் ஹாஃபில் பாதி சீனுக்கு இவன் வில்லன், மெயின் வில்ல அதுக்கப்புறம் தான் வரான். எனக்கே சரியாக எழுதலை. அப்புறம் இவங்க எங்கே ஹீரோக்கு எழுதியிருக்க போகிறாங்க அப்படின்னு படத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த முனிஷ்காந்துக்கு வேணால் ஓரளவுக்கு ஏதோ எழுதியிருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் கம்பேர் பண்ணுறப்ப இவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. யானையை மீட்கிறது, பழங்குடி மக்களை காப்பாற்றுறது அப்படின்ட்டு இந்த கும்கி படத்தையும் அந்த ஜிகர்தண்டா XX படத்தையும் ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க போலது. ஆல்மோஸ்ட் அந்த 2 படத்தையும் சேர்த்து பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கும்கி படம் ஓடுச்சுன்னா அதுக்கு காரணம் பாட்டு. என்ன தான் கதை ஓரளவுக்கு நல்லா போனாலும் பாட்டு வச்சு போட்டு பொழந்து எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டையாவது ஏதாவது படத்தில் வச்சுருந்துருக்கலாம். அப்படியாவது ஏதாவது படத்துக்கு கொஞ்சம் ஐப்பேற்றி விட்டுருக்கலாம். ஆனால் மியூசிக் பார்த்தீங்கன்னா இளையராஜா, அதாவது மியூசிக் டைரக்டர்லேயே அவர் கொஞ்சம் ராவான ரவுடி, அதாவது பழைய ரவுடி, கெல்ட்டு ரவுடி ஆகி போயிட்டார். ஸ்டாக் அவர்கிட்ட சுத்தமாக எதுவும் கிடையாது. 90-80 போட்ட டைலாக் மியூசிக்கையே மறுபடியும் போட்டு கேளுன்னு நம்மளை சாவச்சுன்னுக்கிறாரு. இந்த சங்கர், மணிரத்னம், முருகதாஸ் இவங்களுக்கெல்லாம் படம் எடுக்க எப்படி வரலையோ அதே மாதிரி இந்த இளையராஜாவுக்கு பாட்டு போடுறதுக்கு வரல. தயவு செஞ்சு அவங்க படம் எடுத்து சாவடிக்கிறாங்க, நீங்கள் பாட்டு போட்டு சாவடிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் இண்டஸ்ட்ரியை விட்டு கொஞ்சம் நவுந்துருந்தீங்கன்னா தமிழ் சினிமாவை கொஞ்சம் காப்பாற்றிடலாம். ஹீரோவுக்கு இந்த ரொமான்டிக் சீனு, இந்த லவ் போர்ஷனுங்கிறது சுத்தமாக படத்தில் கிடையாது. ஹீரோயினே ஒரு 2-3 சீனுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் கேப்டனோட பையனில் ஒரு மாசாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக சண்டை ஃபைட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஓரளவு நல்லா தான் எடுத்து வச்சுருக்காங்க. அவன் ஆளை பார்த்தாலே ஒரு 5 ஆளை அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறான். ஒரு 50 பேர்த்த அடிக்கிறேன்னு சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா கேப்டன் பையங்கிறதுனால இந்த லெஃப்ட்டு லெக்குக்கு கூடையே ஒரு கேமராவை கட்டி விட்டுருப்பாங்க பொழுது. ஃபுல்லாக லெஃப்ட்டு காலை தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. ஒரு கேமரா அதையே பிடிச்சின்னு இருக்குது. லெஃப்ட் லெக் மேலே வச்ச ஒரு கண்ணை படத்தோட ஸ்க்ரீன் பேல வச்சுருந்தா படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். படத்தோட கதை எப்படி இருந்திருக்கலான்னா, யானையை வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க, அது பழங்குடியினர் திருவிழாவுக்கு. அங்கே போகிற வழியில் யானை இது மாதிரி மாட்டிக்குது, ஏதோ பிரச்சனை இல்லை, கும்பி படத்தில் வர மாதிரி யானையை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதை மீட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே திருவிழாவை அட்டன் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற வில்லனை
அவன் பண்ணுற அக்குறுமத்தெல்லாம் தாங்க முடியாமல் அது வில்லனை அணிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து வச்சுட்டு கூட போயிருந்துருக்கலாம். இந்த விஜயகாந்துக்கு ரெஃபரன்ஸ்னு ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சிஜி ஒர்க்கு சுத்தமாகவே சரி கிடையாது. கொஞ்சம் காசு செலவு பண்ணியே எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் ஏன் சிஜிக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ணாங்கன்னு தெரியல. விக்ரமே துரும் விக்ரம் நடித்து ஃபஸ்ட்டு பாலா டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன அர்ஜுன் வர்மா இந்த கதையை பார்த்துக்கிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதையை வேற ஆளை வச்சு எடுக்க வச்சாரு. அது மாதிரி ஒரு டைம் வந்து இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி படம் நல்லா இல்லைன்ட்டு வேற ஆளை வச்சு யாரையாவது எடுத்துருந்துருக்கலாம். நான் பையனோட முக்கியமான படம் இல்லையா, கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடக்கூடாது. பெரிய ஹீரோ பையனோட படம்னா ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்ல அப்படின்ட்டு இந்த நரபலிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளார வச்சுருக்குறாங்க. இந்த நரபலிலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி படத்தில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டிய தான் நரபலி கொடுத்துட்டாரு டைரக்டர். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, இது ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இது ஒரு யானை படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. உள்ளார பார்த்தா நரபலி கொடுத்து வச்சுருக்குறாங்க. படத்துக்கு போகிறவங்களையும் பிடிச்சி நரபலி கொடுக்குறாங்க. விண்வெளி நாயகனே இப்போலாம் இந்த ஒரு மட்டமான படம் கொடுக்குறப்ப இவர்கிட்ட நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்களால முடிஞ்ச என்ன பெஸ்ட்டோ அதை கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.